Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கள்ள ஓட்டு போடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பலர் வாக்களிக்க முடியாமல் திரும்பி சென்றனர். சென்னை பூந்தமல்லி மேல்மாநகர் அரசு பள்ளியில் அமலு என்பவர் வாக்கு செலுத்த சென்றார். ஆனால் அவரது வாக்கு ஏற்கனவே பதிவாகிவிட்டதாக தெரிவித்த அதிகாரிகள் மாலை 4 மணிக்கு வந்தால் வாக்கு செலுத்தலாம் என தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி அந்த பெண்மணி மீண்டும் மாலை வாக்குச்சாவடிக்கு வந்தபோது திமுகவினர் அவரை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது என வாதிட்டனர். பதிலுக்கு அவரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என அதிமுகவினர் தெரிவித்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அத்துடன் அந்த பெண்மணியால் வாக்களிக்க முடியாமல் போனது. இந்த பயலுக்கு ஓட்டு இல்ல, இந்த ஓட்டை அடுத்தால மாத்தி போட்டு போயிட்டு நாங்க கேக்குற அட்ராசிட்டியா இல்லங்க சார். இப்ப மேடம் நீங்க யாரு கத்தல மேடம்? சொல்ல கேளுங்க சார். முறையா வந்து டெப்டி தாசில்தார். அதேபோல திண்டுக்கல் மாநகராட்சி 5வது வார்டுக்கு உட்பட்ட 128வது வாக்குச்சாவடியில் வாக்களிக்க துவாரகேஷ் என்ற இளம் வாக்காளர் சென்றுள்ளார். அவரது வாக்கையும் வேறு யாரோ செலுத்திவிட்டதால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் டெண்டர் ஓட்டு போட வைத்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள வெட்டுக்காட்டு வலசு பகுதியிலும் கள்ள ஓட்டு பதிவானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குமணன்குட்டை பகுதி வாக்குச்சாவடியில் தினேஷ் ஆறுமுகம் என்பவரது வாக்கை வேறு நபர் செலுத்திவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் அவர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றார். அதேபோல தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த ஹேமலதா என்பவர் தண்ணீர் தொட்டி தெருவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க சென்றார். தனது வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதை அறிந்த அவர் தனது உறவினர்களை அழைத்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அவரிடம் மனு எழுதி வாங்கிக் கொண்டு அதிகாரிகள் அவரை வாக்களிக்க அனுமதித்தனர். அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையிலும் முதியவர் ஒருவர் போராடி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பாலசுப்ரமணி என்பவர் வாக்கை வேறு யாரோ செலுத்திவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது ஏதேதோ கூறி சமாளித்த அதிகாரிகள் முதியவரை மீண்டும் வாக்களிக்க அனுமதித்தனர். வேங்கை வயல் விவகாரத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என கூறி அந்த கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் சமூக மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் உள்ள குடிநீர் தொட்டியில் 2022ஆம் ஆண்டு மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 நபர்கள்தான் இந்த குற்றத்தை செய்ததாக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். பாதிக்கப்பட்ட மக்கள் இதனை ஏற்க மறுத்த நிலையில் தங்களுக்கு முறையான நீதி வழங்கப்படவில்லை என கூறி சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். மேலும் கிராமத்தின் நுழைவு வாயிலில் கருப்பு கொடி ஏற்றி தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அர்ச்சனாபுரம் பகுதி மக்கள் பிற்பகல் 3 மணி வரை வாக்களிக்க வராததால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் உள்ள அர்ச்சனாபுரம் என்ற கிராமத்தில் நல்லத்தங்கால் கோயில் உள்ளது. இக்கோவிலில் சிலை பிரதிஷ்டை செய்வது தொடர்பான பிரச்சனையில் இதுவரை தீர்வு காணப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இதனால் மாலை வரை வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு வாக்களிக்க வருகை தந்தனர்.